வணக்கம். கோவை கோட்டைமேடு வின்சென்ட் ரோடு கிரீன் கார்டன் குடியிருப்போர் பொதுநலச் சங்கத்தின் சார்பில் 5ஆம் ஆண்டாக 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண் பெற்ற 45 குழந்தைகளுக்கு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாதனையாளர்கள் விருதும் ஊக்கத்தொகையும் வழங்கும் விழாக்குழு தலைவரான முபாரக் ஆகிய என் தலைமையிலும் கிரீன் கார்டன் சங்கத்தினுடைய தலைவர் கலீல் ரஹ்மான் அவர்களின் வரவேற்புகளிலும் சங்கத்தினுடைய செயலாளர் அப்துல் ரஹ்மான் என்னும் முத்தப்பா அவர்களின் பொருளாளர் அர்ஷாத், துணை செயலாளர் முகமது முஸ்தபா ஆகியோர் முன்னிலையிலும் இன்று கோவை கோட்டைமேடு வைரவிழா மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் 7 பள்ளிகளைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர்களுக்கும் 45 குழந்தைகளுக்கும் ஊக்கத்தொகையுடன் கூடிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சாதனையாளர்கள் விருது வழங்கப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமர்வு நீதிபதி அவர்கள் ஆமோ ஜியாவுதீன் அவர்களும், டாக்டர் ஹாஜி இனாயத்துல்லா அவர்களும், ஹாஜி அப்துல் அஜீஸ் அவர்களும், ஜனாப் கோட்டை அப்பாஸ் அவர்களும், ஹாஜி HMR முத்து அவர்களும், முஸ்தபா அவர்களும் மற்றும் கனக சுப்பிரமணியம் அவர்களும், சமூக ஆர்வலர் டிஸ்கோ காஜா அவர்களும் ஆகிய சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தினார்கள். இந்த குழந்தைகளுக்கு பரிசு வழங்குவதில் பள்ளிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மிக மகிழ்ச்சியாக இருந்தது. மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும், பள்ளி தலைமை ஆசிரியர்களை கௌரவிக்கும் விதமாகவும், பெற்றோர்களை மகிழ்விக்கும் விதமாகவும் நடைபெற்ற இந்த விழா கடந்த ஆண்டு 6 பள்ளிகளுக்கு வழங்கினோம். இந்த ஆண்டு 7 பள்ளிகளை தேர்வு செய்துள்ளோம். அடுத்த ஆண்டு 10 பள்ளிகளைச் சேர்ந்த 60-70 குழந்தைகளுக்கு பரிசு வழங்கவும் சாதனையாளர் விருது வழங்கவும் கிரீன் கார்டன் சங்கத்தின் சார்பில் தீர்மானிக்கப்பட்டுள்ளோம்.